40 வயதிற்கு மேல் கஷ்டப்படப் போகும் 4 ராசிக்காரர்கள் நீங்களா? வாங்க பார்ப்போம். இந்த 4 ராசிக்காரர்கள் 40 வயதிற்கு மேல் ரொம்ப கஷ்டப்படுவார்கள். இதில் உங்கள் ராசி உள்ளதா? ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு விதத்தில் தனித்துவமானவர்கள். அவர்களின் ஆளுமையும் எதிர்காலத்தையும் நிர்ணயிப்பதில் அவர்களின் பிறந்த ராசி முக்கிய பங்கு வகிக்கிறது. சில ராசிகளில் பிறந்தவர்கள் அவர்களின் ராசி அதிபதியின் ஆசீர்வாதத்தாலும் அவர்களின் தனிப்பட்ட முயற்சியாலும் அதிர்ஷ்டசாலியாக மாறுகிறார்கள். சில ராசிக்காரர்கள் இதற்கு முற்றிலும் நேர்மறையாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து சவால்களையும் துரதிர்ஷ்டத்தையும் அனுபவித்து வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதி மிகவும் சிரமமாக இருக்கும். அவர்களின் கடின உழைப்பு இதனை மாற்றக்கூடும் என்றாலும் அவர்கள் அலட்சியமாக இருந்தால் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும். இந்த பதிவில் எந்த ராசிக்காரர் 40 வயதிற்கு மேல் அதிக துரதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். வாங்க நண்பர்களே. முதலில் விருச்சகம். விருச்சகம் ராசிக்காரர்களே தீவிரமானவர்கள் மற்றும் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக அறியப்படுபவர்கள். அதே சமயம் அவர்கள் அதிக பொறாமை உணர்வை கொண்டவர்களாகவும் இரகசியமானவர்களாகவும் இருப்பதால் அவர்களே தங்களை எப்போதும் துரதிர்ஷ்டசாலிகள் என்று நினைக்கிறார்கள். அவர்களின் இந்த எதிர்மறை எண்ணம் பிரச்சனைகளை ஈர்க்கலாம் மற்றும் அவர்களின் வாழ்க்கை கடினமாகவும் இருக்கலாம். விருச்சக ராசிக்காரர்கள் பெரிய மாற்றங்கள் மற்றும் சவால்களுடன் தொடர்புடைய ஒரு கிரகமான புளூட்டோவால் அல்லல்படுகிறார்கள். இது அவர்கள் துரதிர்ஷ்டசாலிகள் என்ற எண்ணத்தை அதிகரிக்கிறது. அவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் வயது அதிகரிக்கும் போது மேலும் அதிகரிக்கிறது. இது அவர்கள் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியற்றவர்களாக மாறுகிறார்கள். அடுத்ததாக மகரம். மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் ஒழுக்கமானவர்கள். ஆனால் அவர்கள் மிகவும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கக்கூடும். இந்த எச்சரிக்கை நல்ல வாய்ப்புகளை இழக்கவோ அல்லது அதிக சவால்களையோ எதிர்கொள்ள வழிவகுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு நீதி உணர்வு மற்றும் சிரமங்களை அளிக்கும் பெயர் பெற்ற சனி பகவானால் அல்லல்படுகிறார்கள். அவர்களின் எச்சரிக்கை உணர்வால் அவர்கள் இழந்த வாய்ப்புகளை நினைத்து பிற்காலத்தில் மிகவும் கவலைப்படுவார்கள். இது அவர்களின் வாழ்க்கையை நிம்மதி அற்றதாக மாற்றும். அடுத்ததாக மீனம் ராசி. மீனம் ராசிக்காரர்கள் அதீத கருணையும் கற்பனை திறனும் கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் மிகவும் உணர்திறன் மிக்கவர்களாக இருக்கலாம். இந்த உணர்திறன் அவர்களை புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பதற்கு பதிலாக உணர்வுகளின் அடிப்படையில் தேர்வுகளை செய்ய வழிவகுக்கும். இது மோசமான விளைவுகளை வழிவகுக்கும். அவர்கள் நெப்டியூனால் அல்லல்படுகிறார்கள். இது குழப்பம் மற்றும் மயக்கங்களுடன் தொடர்புடையது. இது அவர்கள் துரதிர்ஷ்டவசமானவர்கள் என்ற எண்ணத்தை மேலும் அதிகரிக்கிறது. இதனால் அவர்கள் எதிர்காலத்தில் அதிக துன்பத்தால் அல்லல்படப் போகிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் ராசி கடகம். கடக ராசிக்காரர்களே அனைவரும் மீதும் அக்கறையும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களாக மற்றவர்களை சார்ந்திருப்பதாகவும் இருக்கலாம். அவர்களின் மாற்றம் குறித்த பயமும் கடந்த காலத்தின் மீதான பற்றுதலாலும் அவர்களை முன்னோக்கி செல்வதை தடுக்கும். இதனால் அவர்கள் வாய்ப்புகளை தவறவிடுவதாகவும் நம்புகிறார்கள். இதனால் தங்களின் தவறுதலான முடிவுகளை நினைத்து அவர்கள் எதிர்காலத்தில் மிகவும் கஷ்டப்படுவார்கள். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.